ஜனாதிபதியுடன் சந்திப்பில் பார்த்திருந்தோம். ஒருபுறமாக பௌத்த பிக்குமார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், மறுபுறமாக உலகத் தமிழர் பேரவை அமைந்திருக்கின்றது. தமிழர்கள் சார்பான ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவதற்காகவும் அது சம்பந்தமான கலந்துரையாடலுக்காகவும் ஜனாதிபதி சந்திக்கின்றீர்கள். தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் ஒரு சிவில் அமைப்பாக யார் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது, அல்லது எந்த அடிப்படையில் நீங்கள் அங்கே அமர்ந்து பேசுகின்றீர்கள்? அது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை மட்டும் பேசவில்லை, அதற்காக உருவான ஒரு பிரகடனமும் அல்ல. நான் சொன்னது போல தமிழ் மக்களுடைய பிரச்சனையும் அதில் இருக்கின்றது, உள்ளடக்கி இருக்கிறது. இலங்கையுடைய பொருளாதார பிரச்சனையை உள்ளடக்கி இருக்கிறது, இலங்கையுடைய வெளிவிவகார கொள்கையை பற்றி உள்ளடக்கி இருக்கின்றது, பல விடயங்களையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. ஆகவே அந்த பிரகடனத்தை தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான பிரகடனம் என்று கூறுவது அதை குறுவுபடுத்துவதாக இருக்கும். மற்ற கேள்வி, நீங்கள் யார், ஏன் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று. யாராவது இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால், 75 வருட கால சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால், தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி திரு செல்வநாயகம், திரு ஜிஜி பொன்னம்பலம், திரு அமிர்தலிங்கம், திரு சிவசிவசிதம்பரம், விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவரான பிரபாகரன், அதைத் தொடர்ந்து திரு சம்பந்தன் போன்றவர்கள் பலர் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்டு. அந்த பிரதிநிதிகள் கூடி ஒருபோதும் இந்த பௌத்த குருமார்களே அணுகியதாக இல்லை பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு. இலங்கை என்பது ஒரு மதம் சார்ந்த கலாச்சாரம் கொண்ட நாடு. அதில் பல மதங்கள் இருக்கின்றன. தென் இலங்கையில், குறிப்பாக தென்னிலங்கையில் சிங்கள பௌத்தர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள். அவர்களும் மதம் சார்ந்தவர்கள். அந்த மதத்தின் உயர் பீடத்தில் இருப்பவர்கள் மல்வத்த, அஸ்கிரிய, அமரபுர, ராமநிகாய பீடத்தை உரியவர்கள். ஒரு பிரச்சனை இருக்குது, அதுவும் ஒரு தமிழர்களுக்கு உரித்தான பிரச்சனை ஒன்று இருக்கிறது. பெரும்பான்மையினரோடு தான் அந்த பிரச்சனை. அந்த பெரும்பான்மையோட சமயம் பௌத்த மதம். அதற்கான அந்த பௌத்த மத பீடங்களை காப்பவர்களாக இந்த அஸ்கிரிய, மல்வத்த போன்ற பீட அதிபர்கள் இருக்கிறார்கள். அவரிடம் சென்று இந்த பிரச்சனையை கூறி அதற்கான தீர்வை கொண்டு வருவதற்கு உதவி செய்யலாமா என்ற கலந்துரையாடலை நாங்கள் 75 வருடங்களுக்கு முதல் செய்திருக்கலாம். 75 வருட காலமாக செய்யவில்லை. இப்பொழுது யார் செய்தால் என்ன? இப்போ நடைபெறுகின்றது. நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் தான் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்று. நாங்களும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம். நாங்கள் மட்டும்தான் என்று நாங்கள் கூறவில்லை.